என் வாழ்க்கையில மட்டும் ஏங்க இவ்வளவு கஷ்டம், என்கிட்ட மட்டும் ஏங்க எல்லாரும் வந்து இப்படி என்ன திட்டுறாங்க, இப்படி என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பல பேருக்கு கேள்வி இருக்கும். நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயமும் நீங்க அனுமதிக்காம அங்க நடக்காது. நீங்க தான் ஒரு விஷயத்துக்கும் காரணம். உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் நீங்க தான் காரணம். சொன்னா நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும், ஆனா அதுதான் உண்மை. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை சாப்பிட்றீங்க, ஏதோ ஒரு ஃபுட் சாப்பிட்றீங்க, அந்த ஃபுட்னால ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த ஃபுட் வந்து பாய்சன் ஆயிருக்குது, அதனால ஒரு பாதிப்பு வருது. அப்ப அந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டது யாருன்னா நீங்க தான் எடுத்திருப்பீங்க. அப்ப நீங்க செஞ்சதோட விளைவாக தான் அதோட ரிசல்ட்ன்றது ஒண்ணு வருது அப்படின்ற மாதிரி தீதும் நன்றும் பிறர் தர வாரான ஒரு செயலும் நீங்க பண்ணதோட விளைவாக தான் நீங்க அனுபவிக்கிறீங்க. அப்போ எப்பெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சிந்தனை வருது, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படிலாம் சில விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரியான சிந்தனை வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் அமைதியில இருந்து பல விஷயங்களை நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஒரு செயலுக்கான காரணம் நீங்களாக மட்டும்தான் இருக்கீங்க. செயல்களில் கவனம் வைங்க, நிச்சயமாக வாழ்க்கை மாற ஆரம்பிச்சு.